எனது அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே, இன்றைய தலைப்பாக சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன். சினிமா படம். காதலிக்க நேரமில்லை. இப்போ புதுசாக வந்த படம். பழைய காதலிக்க நேரமில்லை, ஓல்டு படம் இல்லை, புதுசாக வந்திருக்கிற படம் காதலிக்க நேரமில்லைன்னு ஒரு படம் பார்த்தேன். அதை உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி கிருத்திகா அவர்கள் இயக்கியிருக்கிறார்கள், கதையும் எழுதியிருக்கிறார்கள். இந்த வீடியோட தலைப்பு என்னென்னா, நான் ஏன் காதலிக்க நேரமில்லை படம் பார்த்தேன். இதுதான் ஒரு கேள்வி. அப்படின்ற தலைப்பில் நான் பேசலாம். ஏன் இதை பேசணும் அப்படின்னு நினச்சேன்னா, இந்த படம் வெளிவருவதற்கு முன்பே, பல மாதங்களுக்கு முன்பே, செயற்கை கருவூட்டலும் ஆன்மீகம் என்று தலைப்பில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காத நேயர்கள் அதையும் பார்த்துவிட்டு இந்த வீடியோவை பார்த்தால் மிக நன்றாக இருக்கும். பார்க்காதவர்களுக்காக அந்த வீடியோடைய லிங்க்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். அதை கிளிக் பண்ணி அதையும் பாருங்கள். அதே மாதிரி இந்த படம் காதலிக்க நேரமில்லை படத்தையும் பாருங்கள். படத்தினுடைய பார்க்காதவர்களுக்கு, இப்போ படம் பார்க்காமலே இதை இப்போ கேட்பீங்க. என்னுடைய வீடியோ கேட்டுட்டு படம் பார்க்குறதுனாலையும் சிறப்பு தான், பார்த்துட்டு பார்க்குறதுனாலும் சிறப்பு தான். அது உங்கள் சௌகரியம். பார்க்காம கேட்குறவங்களுக்காக கதையினுடைய சுருக்கத்தை, பிளாட்டை சொல்லிடுறேன். அதாவது, ஒரு பெண் கதாநாயகி, அவளுடைய கல்யாணம் கேன்சல் ஆகி போகுது. ஒரு பையனை விரும்புகிறா. அவனோட போய் வீட்டுக்கு தெரியாமலே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் தெரிஞ்சு அது கிராண்டாக பண்ணலான் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கிற அந்த கேப்பில் அந்த கணவன், இந்த கதாநாயகியோட கணவன் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டவன் இன்னொரு பெண்ணுடன் தொடர்பு இருப்பதை இவள் நேரில் பார்த்துவிட, அதனால் அவனை வேண்டான்னு கேன்சல் பண்ணிடுறாங்க. முறைப்படியான ஊரை கூட்டி நடத்துகிற கல்யாணம் நின்று போகுது. இதே போல் கதாநாயகன் ஜெயரவி, அவர் ஒரு பெண்ணோட லவ் பண்ணி, தீவிரமாக லவ் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பெட்ராத்தல் நிச்சயதார்த்தம் வச்சாச்சு. இதில் அவருடைய கருத்து, கொள்கை என்னென்னா, குழந்தை பெற்றுக்கக்கூடாது, கல்யாணம் ஆகணும், நம்ம குடும்பம் பண்ணணும், குழந்தை மட்டும் வேண்டாங்கிறது அவருடைய கருத்து. சரி, அந்த கதாநாயகியும் அதற்கு ரெண்டாவது கதாநாயகி ஜெயரவிக்கு ப்ரப்போஸ்டு உட்பி, அவளும் சரின்னு தான் இருக்கிறான். இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்த ஜெயம் ரவியோட நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணுறாருனாக்கா, ஸ்பேம் பேங்க் அப்படின்னா உங்களுக்கு பலருக்கு தெரியும், தெரியாதவங்க சொல்கிறேன். எப்படி ரத்தத்தை சேமிக்கிற பிளட் பேங்க் இருக்கோ, அது மாதிரி ஆண்களுடைய விந்தை சேகரித்து வைத்து, ஃப்ரீஸ் பண்ணி சேகரித்து பதப்படுத்தி வச்சுக்கிறாங்க. அதை செயற்கை கருவூட்டலுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதில் ஒரு நண்பர், ஜெயம் ரவியோட கதாநாயகனோட நண்பர், நான் என்னுடைய ஸ்பேம் விந்தை நான் ஃப்ரீஸ் பண்ணி சேமித்து வைக்க போகிறேன், எனக்கு யார் துணைக்கு வாங்கன்னு உங்களை கூப்பிட்றாங்க. இவங்க இன்ட்ரெஸ்டட் இல்லை, இருந்தாலும் போகிறாங்க. போய் எல்லோரும், யோகி பாபு அதில் இன்னொரு காமெடியனாக வர்றாரு. இந்த நண்பரும் ஜெயம் ரவியும் யோகி பாபு 3 பேரும் போய் அவங்களுடைய ஸ்பேமை கொடுத்துட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு வர்றாங்க. இதில் ஜெயம் ரவிக்கு இதில் இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவர் ஃபேக் நேமும் ஃபேக் அட்ரஸும் கொடுத்துறாரு. ஃபேக் நேம்னு கிடையாது, அவருடைய இயற்கை உண்மையான ஒரிஜினல் பேர் பீட்டர் பத்மநாபன். அதை பி பத்மநாபன் கொடுத்துட்டு வந்துடுறாரு. வீட்டில் அழைக்கிற பேர் வேறு ஏதோ ஒரு பேரில் அழைக்கிறாங்க, செல்லம்மா. அது இன்னும் சுரேந்திரா நரேந்திரா, அந்த பேர் நமக்கு அவ்வளோ முக்கியம் இல்லை. இப்படி இருக்கும் பொழுது இந்த ஜெயம் ரவி காதலித்து வரும் பெண், நீ பிள்ளை பெற்றுக்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் வைக்கிற, அப்புறம் எதுக்கு உன் ஸ்பேமை நீ போய் சேமித்து வச்ச அப்படிங்கிற அவள் கருத்து வேறுபாடு கொண்டு நிச்சயத்துக்கே வராமல் நிச்சயத்தை புறக்கணித்து விட்டு சென்று விடுகிறார்கள். ஆக இவங்க ஜெயம் ரவிக்கும் கல்யாண ஸ்டாப்பு, இந்த கதாநாயகிக்கும் கல்யாண ஸ்டாப்பு, ரெண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திப்பு கிடையாது. இந்த மாதிரி சொல்ல இந்த கதாநாயகி என்ன செய்கிறான்னா, நம்ம ஏன் கல்யாணம் எதுக்கு, பிள்ளை பத்துக்க, ஒரு ஆம்பளை வேணும், குடும்பமாக இருக்கணும், இதுக்கு தானே. இதுக்கு ஆம்பளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் பிள்ளை பெக்கணுமா? நான் ஸ்பேம் பேங்க்கில் போய் ஸ்பேமை ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு நான் பிள்ளையை வாங்கிக்கிட்டு நான் ஒரு பிள்ளையை வளர்த்து அந்த பிள்ளையோடய நான் வாழ்வேன், எனக்கு கல்யாணம் வேண்டாம், ஆம்பளையும் வேண்டான்ற ஒரு முடிவு எடுத்து ஸ்பேம் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பண்ணி கருத்தரித்து விடுகிறாள். கருத்தரிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறா, பிள்ளைய வாங்கிடுறா, கருத்தரிச்சிருச்சு. இந்த இடைப்பட்ட சூழ்நிலை இந்த ஜெயம் ரவியை சந்திக்கிறா.
தொழில் ரீதியாக. இருவருக்கும் ஒரு நட்பு மலர்கிறது. அது காதலாக மலரக்கூடிய நேரத்திலே ஜெயம் ரவி தன்னுடைய கொள்கையை சொல்கிறாரு, புள்ள பெற்றுக்கூடாது, அதனால தான் இவன் வந்து என்னை விட்டு போயிட்டா அப்படின்னு. உடனே இவன் என்ன பண்ணுறான், நம்ம வயிற்றில் பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கிறோம், இவன் ஒத்து வர மாட்டான்னு தன்னுடைய காதலை டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் டிக்ளேர் பண்ணாமல் மௌனமாக பிரிஞ்சு ஒரு 8 வருஷம் ஆகுது. இவளுக்கு புள்ள பிறந்த பையனும் வளர்ந்துடுறான், ஸ்கூல் படிக்கிற பையனாக வளர்ந்துறான், ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்து. இந்த நேரத்தில் மீண்டும் 8 வருஷம் கழிச்சு ஜெயம் ரவி சந்தித்து கொள்கிறார்கள். இந்த பொண்ணு சந்திச்சுக்கிறாங்க. அதில் வேடிக்கை என்னன்னா, இவன் ஸ்பேமை வாங்கிறது அந்த ஜெயம் ரவியோட ஸ்பேம் தான். ஸ்பேமோட டோனாரை வந்து வெளிப்படுத்த மாட்டாங்களாம். அந்த ஆர்டிஃபிஷியல் செயற்கை கருவிட்டு ஃபெர்டிலைஸ் பண்ணுறாங்களா, அவங்க சொல்லக்கூடாது. அந்த யாருடைய விந்துன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம், அவங்களுடைய விவரங்களை தரமாட்டோம்னு சொல்கிறாங்க. இவன் தன்னுடைய தோழி அங்கே நர்ஸாக இருக்கான்னு வச்சு பேரை வாங்கிடுறா, பி பத்மநாபன் அட்ரஸ்ஸு. அந்த அட்ரஸுக்கு போய் இவனை கண்டுபிடிச்சிடணும், நம்ம வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு தகப்பன் யாரும் அவனை பார்த்துடணும். ஏன்னா கண்டவனும் கொடுக்குறானா, அதில் ஒரு பெரிய ஒரு சீரியல் கில்லர், சைக்கோ கில்லர் கூட கொடுத்துருக்கானா, மாதம் 5000 வாங்கிக்கிட்டு இந்த வேலையை செஞ்சுருக்கான். அது மாதிரி கண்டவனுடைய குழந்தைய நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கோமோன்னு ஒரு பயம் வந்து ஓடி போய் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறா. ஆனால் தேடி போகும்போது ஃபேக் நேம் ஃபேக் அட்ரஸுங்கிறது விட்டு அவளால் கண்டுபிடிக்க முடியல. விட்டுறா, குழந்தையும் வளர்ந்துருது. இப்போ இந்த குழந்தைக்கும் இந்த ஜெயம் ரவிக்கும் ஒரு நட்பு ஏற்பட்டு போகுது ஒரு ஃபுட்பால் மூலயமா. இந்த ஜெயம் ரவியோட அப்பா பெரிய ஃபுட்பால் ஸ்டேட் பிளேயரு, இவனுக்கு ஃபுட்பால் இன்ட்ரெஸ்ட்டு. இவனுடைய குழந்தை தானே இது, ரத்தத்தில் அந்த இது ஊறி இருக்குது, ஃபுட்பால் இன்ட்ரெஸ்ட்டு. இவனும் ஃபுட்பாலில் வரணுன்றான். இவன் ட்ரைனிங் கொடுக்குறான் பக்கத்தில். 2 பேரும் பக்கத்து ஃப்ளாட்டில் வசிக்கிறாங்க. இந்த பையனுக்கும் இவனுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு வளர்ந்துருது. இவன் வந்து இந்த பிள்ளை மேலே ரொம்ப பிரியமாக இருக்கான். இந்த மாதிரி நேரத்தில் அந்த குழந்தையின் மூலயமாக இவளுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. பள்ளிக்கூடத்தில் ஃபாதர்ஸ் டே கொண்டாடும் பொழுது அவன் தன்னோட தகப்பனை பற்றி பெருமையாக பேசிக்கிறான். இந்த பையனால் சொல்ல முடியல. இதுக்கு ஒரு பொய் கதை வச்சுருக்கான். உங்கள் அப்பா யாருன்னு அவன் கேட்பான்ல பையன். உங்கள் அப்பா வந்து இராணுவத்தில் இருந்தார், காஷ்மீர் தீவிரவாதிகளோட போரிட்டு இருக்கும்போது உயிரிழந்துட்டார் அப்படின்னு ஒரு ரீலை விட்டு வச்சுருக்கா. அதை நம்பிக்கிட்டு இருக்கான் அவன். அப்போ தன்னை பற்றி பேசும்பொழுது, தன் அப்பனை பற்றி பேசும்பொழுது அங்கே அவன் நீ டெஸ்ட் டியூப் பேபி என்று சொல்லி அவமானப்படுத்தப்பட்டு விடுகிறான். வீட்டில் வந்து ஒன்று உட்காந்துருக்கான். அடிக்கடி எங்கள் அப்பா யார், எங்கள் அப்பா ஃபோட்டோ என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு இவளை போட்டு தொல்லை பண்ணுறான். இவளால் சொல்ல முடியவில்லை. அப்போ தான் அவளுக்கு தெரியுது, அப்பா பேர் தெரியாமல் ஒரு பிள்ளையை பெக்கிறதுனுடைய கஷ்டம். அப்போ தான் அவன் உணர்றான். இருந்தாலும் இந்த ஜெயம் ரவி வந்ததுக்கப்புறம் அவன் அதெல்லாம் விட்டுறான். அப்பாவை பற்றி கேட்குறதே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு முடிவெடுக்கிறாங்க. அதுக்குள்ளே இந்த பழைய காதலி திரும்பி வந்துடுறா. அவளும் கல்யாணம் ஆகும்போது நான் திரும்ப உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வர்றா. ஆனால் இவன் அவளை விரும்பலை. இவனுக்கு மனமெல்லாம் இவள்கிட்ட தான் இருக்குது, இந்த குழந்தைய அவள்கிட்ட தான் இருக்குது. இப்படி ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பண்ணி தகப்பன் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்காமல் ஒரு பிள்ளையை பற்றிட்டாலே எவ்வளோ தைரியம் அப்படின்னா 2 பேருக்கும் ஒரு ஈடுபாடு, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த பழைய காதலி வர்றா இல்லையா, ஜெயரவியோட பழைய காதலி, அவன் இவங்களுடைய நட்பை பார்த்துட்டு அவள் விலகி போயிடுறான். இவங்க 2 பேரும் ஒன்றாயிடுறாங்க. கடைசி வரையும் இந்த மகன் ஜெயரவியுடைய ஸ்பேமுக்கு பிறந்தவங்கிறது அவளுக்கும் தெரியவில்லை, இந்த தகப்பனாகிய ஜெயம் ரவிக்கும் தெரியவில்லை, அந்த பையனுக்கும் இவன் தான் அப்பன்னு தெரியல. அதை அப்படியே கதையை முடிக்கிறாங்க. இதுதான் ஸ்டோரி. ஒன்லைன் ஸ்டோரி மாதிரி சொல்ல முடியல, ஒரு பேராகிராஃப் ஸ்டோரி. இதில் இந்த படத்தில் அந்த கிருத்திகா உதயநிதி வந்து ஒரு நல்ல மெசேஜ் எடுத்துகிட்டு வர்றாங்க. அதாவது அனானிமஸாக ஒரு ஸ்பேமை வச்சு தகப்பன் பேர் தெரியாமல் யாருன்னு தெரியாமலே ஒரு குழந்தையை பெற்றுக்கிறது என்னுடைய பாதகங்கள் எவ்வளவு அப்படிங்கிறத சொல்ல வர்றாங்க. ஆனால் முழுசாக சொல்லலை, அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லலை. அதை அப்படியே டச் பண்ணாமல் அப்படி லேசாக விட்டுட்டு போயிடுறாங்க, படத்தை முடிச்சிடுறாங்க. இதில் படத்தில் என்னென்னா, நம்ம பார்க்குற அத்தனை பேருக்கும் தெரியும் அந்த குழந்தை ஜெயம் ரவியோட குழந்தை தான். ஆனால் அந்த கதாபாத்திரங்களுக்கு தெரியாது. அதாவது ஒரு லிட்ரேச்சர், ஒரு இலக்கியம், ஒரு நாவல், ஒரு கதை, ஒரு நாடகம் இதெல்லாம் வைக்கும்போது என்ன, பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவன், அதனால் ஷேக்ஸ்பியர், மார்லோ, டிஎஸ் எலியட்டு, ஹெச்ஜி வெல்ஸு, பென் ஜான்சன், இது மாதிரி பல, அது மாதிரி போயட்டில் ஜான் கீட்ஸு, வேர்ட்ஸ்வர்த்து, பைரன், இது போல் பல இதை நான் பார்த்துருக்கேன் இதில். அது மாதிரி நாவல்களை பார்த்தினா எம்மா உடவுஸ், ஜேன் ஆஸ்டின் எழுதின நாவல்கள்,
ஷெர்லாக் ஹோம்ஸ் எழுதின நாவல், இதெல்லாம் நிறைய நாங்கள் படிச்சிருக்கிறோம். அதனால் ஒரு படத்தையோ அல்லது ஒரு திரைக்கதையோ மிக தெளிவாக விமர்சிக்கக்கூடிய தகுதி எனக்கு உண்டு என்பதனால் இந்த படத்தை நான் விமர்சனம் பண்ண வேண்டும் என்று விமர்சனம் பண்ணுறேன். ஏன் விமர்சனம்னா, இந்த செயற்கை கருவுற்றல் ஆன்மீகம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதிலே நான் சாடி இருக்கிறேன். இந்த செயற்கை கருவுற்றல், சரோகசி மதர், இதெல்லாம் எவ்வளவு கலாச்சார சீர்கேடுகளை உண்டாக்கும் என்பது நான் அதை சுட்டி காட்டியிருக்கிறேன். அதில் ஸ்ட்ராங்காகவே சுட்டி காட்டியிருக்கிறேன். இந்த படத்தில் அந்த மெசேஜை தான் சொல்ல வர்றாங்கன்னு நினச்சேன். ஆனால் லைட்டாக வந்துட்டு அந்த மெசேஜை விட்டுட்டு அந்த திரைக்கதை வேறு பக்கம் போயிடுது. நமக்கு எல்லாருக்கும் தெரியுது இன்னார் தான் தகப்பன், ஆனால் கதாபாத்திரங்கள் 2 வகையாக சஸ்பென்ஸ் வைப்பாங்க. அதாவது ஒரு படமோ அல்லது ஒரு நாவலோ ஒரு நாடகமோ ட்ராமாவோ கடைசியும் உட்காந்து பார்க்கணும்னா கடைசியாக அதில் ஒரு சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும்னு சுஜாதா சொல்லுவார். சஸ்பென்ஸ் 2 வகை. அந்த கதாபாத்திரங்களுக்கே தெரியாது, நமக்கும் தெரியாது இது யார் குழந்தைன்னு. அப்படி சஸ்பென்ஸை கொண்டு போகிறது, யாரோட குழந்தையாக இருக்கும் யாரோட குழந்தைக்குன்னு அது தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த படத்தை விட்டு எந்திரிக்கணும் நமக்கு. அப்படி ஒரு சஸ்பென்ஸு. இதில் இன்னொன்று என்னென்னா, நமக்கு தெரியும் ஆனால் கதாநாயகர்களுக்குள்ளே அந்த கதாபாத்திரங்களுக்கு தெரியல. அவங்க எப்போ தெரிஞ்சுக்க போகிறாங்க, எப்படி தெரிஞ்சுக்க போகிறாங்க, இதோ நேராக பக்கத்தே உட்காந்து இப்போ சொல்லிவிடுவாங்க அப்படி சொன்னால் அப்படி ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கி படத்தை வெற்றிகரமாக்குவதற்கு ஒரு உத்தி இது. அந்த உத்தி ஒரு பக்கம் கடந்துட்டு போகுது. இந்த படத்தில் இந்த படத்தை எப்படி முடிச்சிருக்கணும் அவங்க அறகுறையாக, அதாவது இட் இஸ் அன் அபார்ஷன், ஒரு முழுமை பெறவில்லை என்பது என்னுடைய விமர்சனம். நல்ல மெசேஜை விட்டுட்டு விலகி போயிட்டாங்க. என்ன மெசேஜ் சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த படத்துக்கு தலைப்பே தவறு. காதலிக்க நேரம் இல்லை. எங்கே நேரம் இல்லாமல் இருந்தாங்க, 2 பேரும் தான் காதலிச்சாங்க. ஒருத்தி அம்மா அப்பா பார்த்து மறுபடி பண்ணி வைக்கிறேன்னு சொன்னதுக்கு முன்னாடியே ஓடி போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறா. ஃபார் பாஸ்போர்ட் பர்பஸுக்காகவும் விசா பர்பஸுக்காகவும். இங்கே வந்து பிள்ளை பற்றி கூடாதுன்னு சொல்லி நிச்சயம் ஆகி தட்டி போயிடுது. ஆக காதலிக்க நேரம் இருந்தது அவர்களுக்கு என்பது காதலிக்க நேரம் இல்லை என்ற தலைப்பு பொருந்தாது. ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் டைட்டில் இஸ் ராங். அதுக்கு என்ன கதைக்கு வச்சுருக்கணும்னா, காதலிக்க நேரம் இருந்தது ஆனால் அது முறிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 8 வருஷம் அவங்க வாழ்கிறாங்க. இவன் தனியாக வாழ்கிறான், லோன்லியாக வாழ்கிறாங்க. இப்போ காதலிப்பார் யாரும் இல்லை என்று வாழ்கிறார்கள். அவளும் காதலிப்பார் யாரும் இல்லைன்னு சொல்லி ஆர்டிஃபிஷியலில் ஒரு பிள்ளையை பற்றுக்கிறான். இவன் கல்யாணமே பண்ணிக்காம காலத்தை ஓட்டுறான். அப்போ காதலிப்பார் யாரும் இல்லை என்று தலைப்பு வைத்திருந்தால் பொருத்தமாக இருக்கும். சரி, தலைப்பு இருந்துட்டு போகும். மெசேஜுக்கு வரும். இந்த மெசேஜில் என்னென்னா, ஒன்று புரிஞ்சுங்க, மனிதன் நாகரிகம் அடைந்து, மனிதனும் இட் இஸ் சோஷியல் அனிமல் தான். மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் நாகரிகத்தில் அப்படின்னா, நம்ம குடும்பமாக வாழ்கிறோம். குருவியும் தான் குடும்பமாக வாழுது, அது வேறு. மிருகங்களை நான் சொல்கிறேன். ஒரு சில பறவைகள், புறா, சில குருவிகள் வாழும். ஆனால் மேக்சிமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அனிமல்ஸ், 4 கால் அனிமல்ஸ்னு பார்த்திங்கன்னா, ஒரு பசுவுக்கு தன் வயிற்றில் வளரும் கண்ணுக்குட்டிக்கு யார் தகப்பன்னு தெரியாது. அதை பற்றி கவலையும் படாது. ஆர்டிஃபிஷியல் செமினேஷன் தானே கொடுக்குறாங்க. ஆஸ்பத்திரி போனீங்கன்னா மாட்டுக்கு சென ஊசி போடுறாங்க, தெரியாது. ஒரு சேவல், ஒரு கோழி இருக்குது, 4-5 சேவலோடு இணையும். அது எந்த சேவலுக்கு அது முட்டை கரு உண்டானுச்சுன்னா அதுக்கு தெரியாது. ஸோ அனிமல் வேர்ல்டில் வந்து குழந்தை சில்ட்ரன்ஸ் இஷ்யூஸ் வருது இல்லைங்களா, அந்த இஷ்யூஸுக்கு யார் தகப்பன் என்று அவைகள் கவலைப்படுவதில்லை. ஏனென்றால் அவைகளுக்கு குடும்பம் என்ற ஒரு கட்டுக்கோப்பான நாகரிகமான ஒரு அமைப்பு இல்லை, ஒரு பண்பாடு இல்லை. மனிதனுக்கு மட்டும்தான். மனிதனை வேறுபடுத்தி காட்டுவதே இந்த குடும்ப அமைப்பு என்ற சோசியல் கட்டமைப்பின் அடிப்படை யூனிட் தான். இந்த குடும்ப அமைப்புக்கு என்ன ஒரே காரணகர்த்தா? தகப்பன். நான் பெற்ற பிள்ளைக்கு இவன் தகப்பன் என்று தாய் தன் மகனுக்கு சொல்ல வேண்டும். குழந்தைகள் இவர் தான் உங்கள் அப்பன் சுட்டி காட்டுவான். அப்போ தன் தகப்பனின் முகவரி தெரியாமல் ஒரு குழந்தை வளர்வது என்பது எவ்வளவு ஒரு கலாச்சார சீர்கேடு. அதுக்கு வழிவகுக்கலாமா? ஆர்டிஃபிஷியல் செமினேஷன்னு விஞ்ஞானம் முன்னேறுதுன்னு அதில் லைட்டாக தட்டுறாங்க. தகப்பன் யாரும் அவன் தெரிஞ்சுக்க எவ்வளோ ஆசைப்பட்றான் தெரியல. இவன் அப்படியே சமாளிக்கிறான், கஷ்டப்படுறா, தப்பு பண்ணிட்டோம் பொண்ணு. அதை எப்படி கொண்டு வந்துருக்கணும்னு இன்னும் ஸ்ட்ராங்காக கொண்டு வரணும். அப்படின்னா, ஒரு தகப்பன் தான் ஒரு குழந்தைக்கு உண்மையான ஃபஸ்ட்டு ஹீரோ. தன் தகப்பனை தான் ஒரு பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், எங்கள் அப்பா அப்படின்னா அவங்க தான் ஹீரோவாக தெரியும் சின்ன வயசில். அப்புறம் போக போக இது ஹீரோ இல்லை ஜீரோன்னு தெரிஞ்சு 2 இப்படி வர்றது இருக்குது. ஆரம்பத்தில் சொல்கிறேன். கடைசியில் ஹீரோ இதை மெயின்டைன் பண்ணுற தகப்பனும் இருக்கிறாங்க. அப்போ ஒரு குழந்தைக்கு
தன்னுடைய தகப்பன் யார் என்று அறிவிக்க வேண்டிய முதல் கடமை அந்த தாய்க்கு உள்ளது. இதுதான் கலாச்சாரம். உலகத்துக்கே இதுதான் கலாச்சாரம். எந்த மதமாக இருக்கட்டும், எந்த நாடாக இருக்கட்டும், தகப்பன் பேர் தெரியாமல் ஒரு புள்ள வாழ்ந்தால் அதுக்கு இங்கிலீஷில் ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவாங்க, பேஸ்டர்ட் அப்படின்னு. தமிழில் அதுக்கு ஒரு கெட்ட, அது ஈக்குவலாக இருக்குது. தகப்பன் பேர் தெரியாத பிள்ளைங்கிறதுக்கு கூனால் ஆரம்பிக்கும், ரீனால் முடியும். அதை நான் இங்கே பப்ளிக்காக சொல்ல விரும்பலை. அப்படிங்கும்போது இது எவ்வளோ பெரிய கலாச்சார சீர்கேடு. இதை அனுமதிக்கலாமான்ட்டு சாடி இருக்கிறேன் என்னுடைய ஏற்கனவே உள்ள வீடியோவில். இதை இவங்க ஸ்ட்ராங்காக சொல்லலையேங்கிற எனக்கு ஒரு வருத்தம். 2 பேரும் மறுபடியும் சேர்ந்து வாழ்கிறாங்க, தகப்பன் பேர் தெரியாமலே அதுவும் வாழுது. அப்படி கொண்டுட்டு வந்துருக்கூடாது. அது கதை எப்படி முடிவு 2 பேரும் சேர்ந்துட்டாங்க, உண்மையான தகப்பன்ட்டு தான் வளர்றான். ஆனால் அவங்களுக்குள்ளே தெரியாமல் வச்சுட்டாங்க பாரு, அந்த சஸ்பென்ஸ் வச்சுருக்கூடாது. அவங்களுக்குள்ளே டிஸ்க்ளோஸ் பண்ணிடணும், இவன் தான் தகப்பன அந்த பையனுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸ்பேமை தான் நான் செலுத்திக்கிட்டேனா அப்படிங்கிறத டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அதுதான் நல்ல முடிவு. ஆனால் அதை வந்து தொடாமல், என்னத்துக்காக தொடாமல் விட்டாங்க? அதை எப்படின்னா நாகரிகமாக எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. எப்படி முடிச்சிருக்கணும் நான் சொல்கிறேன். இப்போ அதோட முடிவு அந்த ஒரு எண்டுக்கு வருது. அந்த எண்டை எப்படி முடிச்சுக்கணும்? அதுக்கு ஒரு ரீசனிங் வேணும். ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறான்னா ரீசனிங் இருக்கணும். இந்த காரணத்தால் தான் நான் இந்த தீர்ப்பு அளிக்கிறேன், இந்த முடிவை நான் எடுக்கிறேன். அப்படிங்கும்போது ஜெயரவி தன்னுடைய முன்னாள் காதலி வர்றா, அவள் வந்து பரிசுத்தமாக தான் இருக்கிறா. இவனாச்சும் இன்னொருத்த ஸ்பேமை வாங்கிட்டு பிள்ளைய பற்றி தாயாகிட்டா. அவள் தாயே ஆகாமல் கன்னியாக தான் இருக்கிறாள். அவளை கல்யாணம் பண்ணாமல் ஏன் இவ்வளோ தேர்ந்தெடுக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வேணும்ல. அப்போ இந்த மாதிரி கடைசியில் ஏன் ஸ்பேமை தான் நீ சொல்கிற, இவனுக்கு நான் உண்மையுமே தகப்பனா, அப்போ நான் உன்னோட வாழ்கிறது தான் பெட்டர். அப்படி கொண்டுட்டு வந்தால் அது பெஸ்ட்டு ஜஸ்டிஃபிகேஷன். அதை எப்படி வெளிப்படுத்தி கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, இன்றைக்கி அந்த கதையினுடைய கடைசி சீனில் கிளைமேக்ஸில் அந்த முன்னாள் காதலி நிச்சயத்தை நிறுத்திட்டு போனால் பாருங்கள், ஜெயமரியோட காதலி புள்ள இல்லைன்னு புள்ள பத்துக்கூடான்னு சொன்னோன்னே விலைக்கு போனால் பாருங்கள். அவள் திரும்பி வந்தப்போ என்ன பண்ணியிருக்கணும், இவங்க 2 பேரும் பழகிறத பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இவன் வீட்டில் தங்குறா போகிறா. அப்போ அவன் ரூமுக்குள்ளே, கதாநாயகியோட ரூமுக்குள்ளே, அந்த பிள்ளையை பெற்றுக்கிட்டாலே ஆர்டிஃபிஷியலாக அவள் ரூமுக்குள்ளே ஜெயரவி போய் ஒரு பிரச்சனை ஆகுது, ட்ரெஸ் மாற்ற போகிறேன். அப்படி இல்லாமல் இந்த பெண் அங்கே போனதாகவும், அந்த ரூமில் அவருடைய பர்சனல் ரூமில் ஏற்கனவே விசாரிச்சுக்கிட்டு போனால ஃபேக் நேமில் பி பத்மநாபன் அப்படின்னு ஒரு அட்ரஸ், அந்த அட்ரஸ் என்ன ஒரு பாரோட அட்ரஸ்ஸு, தண்ணி அடிக்கிற பாரோட அட்ரஸ் கொடுத்துட்டு போயிடறான். அந்த குறித்த சீட்டு இருக்குல்ல, அதை பார்க்கணும். என்ன அந்த சீட்டுங்கிற பி பத்மநாபன், நம்ம காதலனுடைய பேரில் இது பார் அட்ரஸ் என்ன, 2 பேரும் தான் சேர்ந்தாலும் போய் தண்ணி அடிக்கிறாங்க. இது பார் அட்ரஸ்ஸு, இது ஏன் இங்கே கொடுத்துருக்குறான், ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. ஆஹா, ஜெயம் ரவியோட நம்ம காதலனோட நமக்கு ப்ரப்போஸ் பண்ணதை, நமக்கு என்கரேஜ் பண்ணவனுடைய விந்தை தான் அவள் வாங்கி இன்றைக்கி பிள்ளைய வளர்க்குறாளா, இது தெரியாமலே வளர்த்துக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கும் பொழுது தெரிஞ்சதுக்கப்புறம், எனக்கு புருஷன் அவசியமா, அந்த பிள்ளைக்கு பயாலாஜிக்கல் ஃபாதர் யாருன்னு தெரிஞ்சு வளர்கிறது அவசியமா? அப்படிங்கும்போது என்னுடைய காதலனை நான் தியாகம் செய்கிறேன். ஏன்னா என்னென்றால் அந்த குழந்தைக்கு தகப்பன் தான் முக்கியம், எனக்கு புருஷன் முக்கியம் இல்லை என்று நான் விட்டு போயிடும். ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடணும். அந்த லெட்டரை பார்த்துட்டா ஓஹோ அப்படின்னு, இந்த குழந்தைக்கு பயாலாஜிக்கல் ஃபாதர் தான் முக்கியம், முகவரி இல்லாமல் ஒரு குழந்தை வளருவது கூடாது. நான் காதலன் இல்லாமல் இருந்துடலாம், ஆனால் ஒரு குழந்தை முகவரி இல்லை, தகப்பன் முகவரி தெரியாமல் வளரக்கூடாது என்று நான் என் காதலனை உனக்காக விட்டு கொடுத்துட்டு போகிறேன். நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷம் பாருங்க, உன் புள்ள தான் நீ நல்லா வாழ அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவள் பிரிஞ்சு போன மாதிரி காமிக்கணும். அப்படி இல்லாமல் அவள் தன்னாலே 2 பேரும் லவ் பண்ணுறாங்க, இதில் நம்ம ஈடுபட வேணாம், நம்மளை இவன் விரும்ப மாட்டேங்கிறான், வெறுத்துட்டான், நிச்சயத்துக்கு வராமல் அவமானப்படுத்திட்டேன்னு வெறுத்துட்டான், அவள் ஒதுங்கிடுறான். இவனுக்கு மனசு நம்மளை விட்டுடுச்சு, மனசு மாறிடுச்சு, அவள் பக்கம் போயிடுச்சு, பிள்ளைய பற்றவ பக்கம் போயிடுச்சுன்னு அதனால் விட்டு கொடுத்துட்டு போகிறதா வைக்கிறாங்க. அது சரியா? நான் சொல்கிற முடிவு நல்லா இருக்கா இல்லையா? இதுதான் லிட்ரேச்சர் படித்ததனுடைய அர்த்தம். அப்படி வச்சுருக்கிட்டோம்னா அதில் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். ஆஹா, எப்படியோ முகவரி தெரிஞ்சிருச்சு. முகவரி தெரியாமல், அதாவது யாரோட மாதிரி, தந்தையின் முகவரி தெரியாமல், தந்தையின் ப்ரொஃபைல் தெரியாமல், தந்தையின் பெயர் தெரியாமல் ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்வது கலாச்சார சீர்கேடு. சொசைட்டி பேசிக் சோசியல் அமைப்பினுடைய அடிப்படை யூனிட் என்ன? குடும்பம். அந்த குடும்பங்கிறது செதறி போயிடும். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, தகப்பன் இல்லாத பிள்ளை தருதலைன்னு, தகப்பன் இல்லாமல் வளர்ந்த பிள்ளைன்னு. அப்படி அந்த பாயிண்ட், அந்த மெசேஜை எடுத்துக்கிட்டு அது கலாச்சார சீர்கேடுன்னு அதை ஃபோக்கஸ் பண்ணி இந்த முடிவு கொண்டு வந்தாங்கன்னா அந்த படத்தில் ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அந்த உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவியார் கிருத்திகா உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு செஞ்சுருக்காங்கன்னு அவங்க விஷுவல் மீடியான்னு ஏதோ படிச்சிருக்காங்க போட்டுக்கு, அதனால் செய்கிறாங்க.
அதை அவர்கள் தவற விட்டு விட்டார்கள் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அதற்கு அந்த அளவுக்கு அவர்கள் ஏன் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷனை பற்றி கொஞ்சம் சாடுற மாதிரி ஆகிடும். பல நிறுவனங்களுக்கு அது தொல்லையாக போயிடும். அதுக்கு கவர்மெண்ட் அலோவ் பண்ணியிருக்கு அப்படின்னா ரொம்ப தப்பு. சரோகசி அதுவும் எவ்வளோ பெரிய தவறு தெரியுங்களா? சரோகசிங்கிறது நம்ம நாட்டில் சரோகசிங்கிறது என்னென்னா, சைனாவில் இருந்த மன்னர்கள் காலத்தில் பிள்ளை இல்லைன்னா இருந்தது. அப்போ என்னன்னாக்கா கிராமத்தில் போய் சர்வலட்சணம் பொருந்தி ஒரு கன்னி பெண்ணை கொண்டு வந்து மகாராணிக்கு பிள்ளை இல்லைன்னா ராஜாட்ட விட்டு ஒரு பிள்ளையை உண்டாக்கி பிள்ளை பிறந்தோன்னா பறிச்சுக்கிட்டு இந்த பொண்ணை வெட்டி விட்ருவாங்க ஏதாச்சும் காசு கொடுத்து. அது என்ன ஒரு பப்பாட்டிக்கு பிறக்கிற மாதிரி தானே அது. அந்த பிள்ளைய பட்டத்தரிசி இவங்க வளர்ப்பாங்க. அது என்ன இன்னொருத்தர் பிள்ளைய தான் புருஷனுடைய பிள்ளை, ஆனால் தாய் வேறு, நான் வளர்க்குறேன் அப்படின்னு அப்படி தான் இருந்தது. அவளிய ஒரு ஆணுடைய ஸ்பேம் எடுத்து ஒரு பெண்ணுடைய ஸ்பேம் எடுத்து டெஸ்ட் டியூப்பில் அவங்கள அந்த ரெண்டும் கருத்தரிக்க வச்சு அந்த ஃபோயட்டஸை எடுத்து இன்னொரு தாயுடைய கர்ப்பப்பையில் செலுத்தி அவள் பிள்ளை பெற்று கொடுப்பாளாம். அந்த பிள்ளைங்க வளர்க்கணுமா? ஏன் அதுக்கு அடாப்ஷன் இருக்குது. அனாதை விடுதலை எத்தனை பிள்ளை இருக்குது, வளர்த்துட்டு போகலாம்ல. இது என்னுடைய ஸ்பேமுக்கும் என்னுடைய மனைவியோட ஸ்பேமுக்கும். என் மனைவிக்கு கர்ப்பப்பை வளர்ச்சி இல்லை, அவளால் பிள்ளை பெற்க முடியாது, அதனால் இன்னொரு தாயை வாடகைக்கு எடுத்துக்கிட்டேன். அந்த பிள்ளை பெற்றெடுக்கிறாள், அவளுடைய மனநிலை என்ன? சரோகசி ஆக்டின்ட்டு இருக்குது. பணம் வாங்கிட்டு செய்யக்கூடாது. அது மாதிரி கல்யாணம் ஆன பெண்களுக்கு தான் இந்த சரோகசி குழந்தைய வாடகை தாயை வந்து கல்யாணம் ஆன பெண்ணாக இருக்கணும், கல்யாணம் ஆகாத பெண்ணாக இருக்கணும், சில ரூல்ஸ் எல்லாம் அந்த சட்டத்தின் சரத்துக்கள் வருது. இந்த என்ன சொல்கிறேன்னா, இந்த சரோகசிங்கிறது பேன் பண்ணணும். ஆர்டிஃபிஷியல் செமினேஷன்னா அனானிமஸ் ஸ்பேமை செலுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடை கொண்டுட்டு வரணும் சமுதாயத்தில். இன்றைக்கி வந்து காதலர் தினம் கொண்டாடக்கூடாதுன்னு ஒரு அமைப்பு போராடுது. இன்றைக்கி தஞ்சை பெரிய கோயிலில் காதலர் தினம் வந்து யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் கட்டாயம் திருமணம் வச்சுக்கணும்னு ஒரு கும்பல் நிற்கிது, ஒரு இந்து அமைப்பு ஒன்று நிற்கிது. இதெல்லாம் என்ன? இதுக்கு செய்கிறோம், இதுக்கு செய்யலாம்ல. ஆர்டிஃபிஷியல் செமினேஷன் இங்கே செய்யப்படும் அப்படின்னா என்னுடைய ஸ்பேமு என் மனைவின் ஸ்பேமு உள்ள கருத்தரிக்க கர்ப்பப்பையில் ஏதோ கருத்தரிப்பதில் கோளாறு இருக்குது, வெளியில் கருத்தரிக்க வச்சு அதே மனைவிக்கு செலுத்தணும் நம்ம. அப்போ என்ன அவளால் கர்ப்பப்பையை தாங்க முடியல அப்படின்னா அவளுடைய வேறொரு தங்கை கல்யாணம் ஆன இன்னொரு பெண், இந்த என் பிள்ளைய எனக்கு பெற்று கொடு, தங்கையோ அல்லது யாரோ கணவனுடைய உறவினர்கள் நெருங்கியவர்கள் ஒரு சர்வீஸாக செஞ்சு தர்றாங்க அப்படிங்கிற அளவில் மட்டும்தான் சரோகசி ஆக்ட் அலோவ் பண்ணுது. இப்போ அது வியாபாரமாக ஆயிடுச்சு. இப்போ அந்த ஆர்டிஃபிஷியல் செமினேஷன் பேங்க் வச்சுருக்காங்க பாருங்கள், ஸ்பேம் பேம், அதுவுமே வியாபாரம் போச்சு. இன்றைக்கி கையில் காசு இல்லைன்னா பிளட்டை கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வருவாங்க அந்த காலத்தில் ஏழைகள்லாம். நல்லா இருக்கிற பாடியாக இருக்கிறவங்க சரி போனால் ஒரு காசு கிடைக்குன்ட்டு பிளட்டை விற்கிறது, கிட்னியை விற்கிறது. அது மாதிரி இப்போ ஸ்பேமை விற்கிறதும் ஒரு பொழப்பாக போச்சு பாருங்கள். இது எவ்வளோ கலாச்சார சீர்கேடு. மனித உற்பத்தி வம்ச விருத்தி என்பது மிருகங்களுக்கு இருக்குது. அங்கு தகப்பனை பற்றிய கவலை இல்லை. ஆனால் அந்த மிருகங்களிலிருந்து மனிதன் வேறுபட்டு நிற்கிறான், கலாச்சார ரீதியாக நாகரிகம் அடைந்தவனாக இருக்கிறான்னா அதுக்கு ஒரே காரணம் தகப்பன் தான் பேசிக். தகப்பன் யார் என்று தெரியாத ஒரு சமுதாயம் வளர்ந்தால் அது நாகரிகம் உள்ள ஒரு சமுதாயமாக, பண்பாடு உள்ள சமுதாயமாக அமையவே அமையாது என்று சொல்லிக்கொண்டு உங்களுடைய கருத்து எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் ஃபாலோ பண்ணுங்கள், சொல்லுங்கள், லிங்க்கில் கொடுத்துருங்க. நான் என்னுடைய இப்போ இந்த படம் வெளியே வர்றதுக்கு முன்னாடி இப்படி ஒரு படம் இருக்குதுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நான் இதை பற்றிய கருத்தை தெரிவிச்சிட்டேன். முன்னோடி என்று கொண்டு அந்த வீடியோவும் பாருங்கன்னு சொல்லிக்கொண்டு நன்றி, வணக்கம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் நிறைய பேர் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. அது நீங்கள் எனக்கு கொடுக்கும் ஒரு நன்றி, ஒரு தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்கிறது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே, விட்டுறாதீங்க, மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.